பத்திரிகை நண்பர்களுக்கு கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எங்கள் புரட்சி கலைஞர் இதயம் கேப்டன் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரீ ரிலீஸு மறு வெளியீடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் இன்றைக்கி கண்டுகளித்தோம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் 1991 ஏப்ரல் 14 இது படம் வந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்கிறோம் 16 வயசு. இன்றைக்கி 50 வயசு நிறைய விட்டு 56 வயசு. 34 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த படம் இன்றைக்கி நாங்கள் அந்த 16 வயசுக்கு திரும்பி போன மாதிரி அந்த அனுபவத்தை இன்றைக்கி புரட்சி கலைஞருடைய படம் பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலக வரலாற்றில் எந்த ஒரு உச்சபட்ச நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் சரி, அவர் சமகாலத்தில் பயணித்த அந்த நடிகர்களுக்கும் சரி, ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுக்கும் சொல்கிறேன், கமல்ஹாசனுக்கு தலைவருக்கு கேப்டனுக்கு நடந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு அது நமது புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு நடந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி எங்களுக்கு 34 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 16 வயசில் இருந்த அனுபவத்தை இன்றைக்கி கண்டுகளிச்சிட்டு வர்றோம். இருந்தாலும் எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே வந்ததில்லை. ஏன்னா எங்கள் எல்லாருடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ அந்நியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடிங்கிற ஒரு ரத யாத்திரை கேப்டனுடைய மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு வர்றாங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் தலைவரை பார்த்தது வந்து மட்டற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். பார்ட் 2 வந்து ஆமாம், இளைய புரட்சி கலைஞரை வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை அவரோட எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய மகன்கள் புரியுதுங்களா, அடுத்த தலைமுறைகளும் நாங்கள் அதுக்காக தயாராக இருக்கிறோம். தலைவருடைய எப்படி பார்த்தோமோ அதே தான், அரசியலுக்காக ஒரு மகனும் திரைப்படத்திற்காக ஒரு மகனும் 2 பேரை நம்ம தலைவரை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த வகையில் சண்முக பாண்டியனுடைய கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2 வருவதற்கு நாங்கள் தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த படம் வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நல்ல விதமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சிங்க.